ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மஃபின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்கு உடச்சி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஆயில், அப்புறம் வீட்டில் அதுலேயே உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் ஜாக்ரி. இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர். ஏன்னா நான் ரெட் வெல்வெட் மஃபின்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுலில், ஈரம் இல்லாத பவுலில் ஒரு முட்டையை உடச்சி நல்லா அடிச்சுக்கிட்டு அதில் ஜாக்ரி ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான மில்க், அதாவது வார்ம் மில்க் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். அது ஒரு 30 ml கிட்ட வரும். 30 ml கிட்ட ஆயில், அது மில்க் ஊற்றிருக்கேன். அதே 30 ml கிட்ட ஆயிலும் ஊற்றிக்கிட்டேன். அதை ஆக்சுவலாக எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். அது மைதா இல்லைனா நம்ம வீட்டு, நான் இப்போ வீட்டு தான் சேர்த்துருக்கேன். வீட் அண்ட் ஜாகரியில் செய்கிற மஃபின்ஸ் தான் இது. ஸோ வீட்லேயே கொஞ்சோண்டு உப்பு, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு, அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, இதுக்கு தேவையான தண்ணி வேணால், நான் ஆக்சுவலாக தண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெளியே கொடுக்கும்போது அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், 2-3 நாளைக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. மில்க் தான் ஆட் பண்ணணும் ஜென்ரலாக. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு எசன்ஸ், ரெட் கலர் ஃபுட்டு கலர் போட்டிருக்கேன். நான் ரெட் வெல்வெட் மஃபின்ஸ் பண்ணுறதுனால இதில் ஆக்சுவலாக பட்டரும் ஆட் பண்ணலாம். பட் நான் கொடுக்க வேண்டிய அந்த கஸ்டமர் பட்டர் வேணான்னு சொன்னதுனால நான் வெறும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் ரிச் லுக்கு அண்ட் மாய்ஸ்சராக தெரியும். ஸோ அதான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கப் லைனர்ஸ் போட்டு அதில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இதில் நம்ம மஃபின்ஸ் கொஞ்சம் உப்பி வரும் எக்கு சேர்த்துருக்கிறதுனால, அதனால் 3/4 கப்பு போட்டுக்கலாம். இதுவே நம்ம எக்கு சேர்க்கல, வெறும் தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எக்லெஸ் கப் கேக் பண்ண போகிறோன்னா நம்ம கொஞ்சம் 3/4 விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடலாம். அது அந்தளவுக்கு மேலே எழும்பி வராது. ஸோ எக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது கண்டிப்பாக எழும்பி வரும். அதனால ஒரு 1/2 to 3/4 கப்பு வரைக்கும் நம்ம பேட்டர் போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் ஓடிஜி ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் ஓடிஜி 10 minutes பண்ணியிருக்கேன். அதே அவன் அதே தான் ப்ரீ ஹீட்டட் 175 degree Celsiusல 30 minutes